ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை இருக்குமா. அந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் படம் வரைஞ்சிட்டே உட்காந்துருக்குமா. சரி சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா, தடுக்கவே முடியாதான், வீடு ஃபுல்லாக படம் வரைஞ்சிட்டே இருக்குமா. சரி சொல்லிட்டு இதேமாதிரி வரைஞ்சிட்டே இருக்குமா. உடனே சரி சொல்லிட்டு அதனால் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, சரி இப்படியே இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் பக்கத்து நாட்டில் இருக்கிற நம்ம ராஜா வீட்டுக்கு அமுச்சு விடலான்னு சொல்லி பக்கத்து இருக்கிற நாட்டுக்கு வந்து அமுச்சு விட்ருவாங்களாம். அமுச்சு விட்டு அங்கே போய் என்ன பண்ணுவாங்களாம், வரைஞ்சிட்டே இருக்குமா. அதை தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராஜாவும் அந்த ராணியும் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரூமை மட்டும் பூட்டி வச்சுட்டு மற்ற இடத்துலாம் நீ எங்கே வேணால் வரைஞ்சிக்க, நாங்கள் கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். உடனே இந்த குழந்தை எல்லா இடமும் வரைஞ்சி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்குமா. அப்போ என்ன ஆகுமா, உடனே வந்து அந்த ராஜா வந்து சரி ரொம்ப நேரமாக கதவு பூட்டியே இருக்குது, கொஞ்ச நேரம் கதவை திறந்து காற்று வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வச்சுட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளியில் போய் காற்று வாங்க போயிருப்பாங்களாம். அதுக்குள்ளே அந்த குழந்தை என்ன பண்ணுமா, அழகாக உள்ளே போய் அந்த ரூம்லேயே ஃபுல்லாக படம் வரைஞ்சிட்டு வந்துடுமா. உடனே அந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் என்ன பண்ணே தெரியாதான். சரி ஓகே, இது மாதிரி சுவரில் தானே வரைகிறாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பாங்களாம். கடைசியில் பார்த்தான்னு தெரியுமா, ராஜா வந்து என்ன பண்ணுவாராம், காலில் ஷூ போட்டிருப்பாராம். அந்த ஷூ வந்து வெள்ளை கலர் இருக்குமோ, அதுலேயும் ஓவியத்தை வரைஞ்சி வச்சுருவாங்களாம். சூப்பராக அழகாக முடிச்சிருப்பாங்க இந்த ஸ்டோரி.